Okay, good morning students. நேற்று வரைக்கும் எக்ஸசைஸ் 2.6 முடிச்சுட்டு 7ல் வந்து என்ன அப்படின்னா பார்த்துருந்தோம் அப்படின்னா டிமாவரின் தேற்றத்தை பார்த்தோம். 2.7 முடிச்சுட்டு டிமாவரின் தேற்றத்தை பார்த்துருந்தோம். அதில் எடுத்துக்காட்டு 2.28 2.29 2.30 2.31 உங்களை ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி, ஒன்றும் கஷ்டம் கிடையாது, பாருங்க. சரி, அதனை தொடர்ந்து ஒரு கலப்பெண்ணின் எண்ணாம் படிமூலங்களை காண. என்ன சார் படிமூலம் அப்படின்னா? மூலம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், காரணிகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? காரணிப்படுத்துக ஒரு இருபடி சம்பாட காரணிப்படுத்துகன்னு சொல்லுவோம்னா அந்த காரணி தான் நம்ம என்ன சொல்லுவோம், மூலம்னு சொல்லுவோம். நம்ம +1ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணிகள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டெல்டாவுக்கு x = a என்பது ஒரு காரணி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த அணிக்கோவைக்கு என்னென்ன காரணிகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் மூலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி, அப்போ ஒரு சமன்பாடுக்கு எத்தனை மூலங்கள் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி 1ங்கிற நம்பர் இருக்கு இல்லையா? அதுக்கு 2 மூலங்கள் 3 மூலங்கள் 4 மூலங்கள் 5 மூலங்கள் எண்ணாம் படி மூலங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இந்த படிமூலங்கள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு 2 பக்கம் இருக்குது. 2 பக்கத்தை நான் சொல்கிறத காட்டிலும் உங்களுக்கு நேரடியாக நான் கணக்குக்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இருந்தாலும் இந்த 94ல் பேஜ் நம்பர் 94ல் குறிப்பு மட்டும் பாருங்க. சொல்லும் ஒன்றின் எண்ணாம் படிமூலங்கள் அனைத்தும் பெருக்கு தொடரை அமைகிறது. அதாவது 1க்கு படிமூலங்கள் இருக்கும் இல்லையா? படிமூலங்கள் என்னங்கிறது கணக்கில் சொல்கிறேன், சரிங்களா? படிமூலங்கள் அனைத்து எப்படிப்பட்டதாக இருக்கு? பெருக்கு தொடரில் அமையும். அடுத்து படிமூலங்களோட கூட்டுத்தொகை என்னவா இருக்குமா? 0 இருக்கும். இப்போ 1க்கு 3ஆம் படிமூலங்கள் கண்டுபிடிச்சா 3 படிமூலங்கள் இருக்கும். அந்த 3 படிமூலங்களின் கூட்டம் என்னவா இருக்கு? 0வா இருக்கும். அடுத்து ஒன்றின் எண்ணாம் படிமூலங்களின் அனைத்தின் பெருக்குத்தொகை என்னவா இருக்கா? கூட்டுத்தொகை தான் 0, பெருக்குத்தொகை என்னவா இருக்கா? -1/n-1 இருக்கும். அடுத்து ஒன்றின் எண்ணாம் படிமூலங்கள் அனைத்தும் ஆதியை மையமாகவும் ஆரம் 1 கொண்ட வட்டத்தின் மீது அமைவதுடன் வட்டத்தை சமபாகங்களாக பிரிக்கிறது. இவை மேலும் n பக்கங்களை கொண்ட பலகோணத்தை அமைக்கிறது. சரியா? இந்த 4 பண்புகளும் ரொம்ப முக்கியமானது, எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த 4ஆவது பண்பு பாருங்களேன், படிமூலங்கள் அனைத்தும் எது மேல இருக்குமா? வட்டத்தின் மேல இருக்குமா? அந்த வட்டங்கள் என்னது? சமபாதியாக பிரிக்கும். 3ஆம் படிமூலங்கள்லாம் முக்கோணம், 4ஆம் படிமூலங்கள்லாம் சதுரம், 5ஆம் படிமூலங்கள்னா ஐங்கோணம், 6ஆம் படிமூலங்கள்னா அருங்கோணம். சரிங்களா? இப்போ வாங்க பேஜ் நம்பர் 95ல எடுத்துக்காட்டு 2.32 ஒன்றின் 3ஆம் படிமூலங்களை காண்க. அப்போ 1ஓட 3ஆம் படிமூலங்களை கண்டுபிடிக்கணும். 3ஆம் படிமூலங்களை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ வாங்க, ரொம்ப சிம்பிள் தான். கணக்கின்படி 1இன் 3ஆம் படிமூலம்னா 1 அடுக்கு 1/3 போட்டுக்கலாம். 4ஆம் படிமூலம்னா 1 அடுக்கு 4 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப 4 போட்டுக்கணும், 1க்கு எத்தனை மூலங்கள் கிடைக்கும்? 4 மூலங்கள் கிடைக்கும். இப்போ 3ஆம் படிமூலங்கள் இந்த கணக்குல கேட்கறாங்க. அடுத்த கணக்குல 4ஆம் படிமூலங்கள் கேட்கறாங்க. அதை கணக்குல பார்ப்போம். சரி, z = 1 அடுக்கு 1/3 வச்சுக்கிறேன், சரிங்களா? ஏன்னா 1 3ஆம் படிமூலமாக. சரி, இந்த 1க்கு பதிலு நான் என்ன எழுதுறேன்? cos 0 + i sin 0 எழுதுறேன். 1க்கு பதிலு cos 0 + i sin 0. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்க வாங்க, இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. 1ஆ இருந்துச்சுன்னா 1க்கு பதிலு என்ன எழுதிக்கணும்? cos 0 + i sin 0. -1ஆ இருந்துச்சுன்னா cos π + i sin π. எஸ் சார், 1க்கு பதிலு எப்படி எழுதுறீங்க? இதோட மதிப்பு என்னதான்? 1 தான். cos 0 1, sin 0 0, 0 × i 0, 0 + 1 1. சரியா? இதோட மதிப்பு தான் இது. நமக்கு என்னது? த்ரூ வடிவம் இருந்துச்சுன்னா ஈஸியா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக எப்படி மாத்திக்கிறேன்? இந்த மாதிரி மாத்திக்கிறேன். அடுத்து -1 என்ன ஆகுச்சுன்னா cos π + i sin π. i னா cos π/2 + i sin π/2. மைனஸ் i னா cos π/2 - i sin π/2. அதை ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? சரி, இப்போ 1க்கு என்ன எழுதிக்கலாம்? cos 0 + i sin 0 எழுதிக்கலாமா? குட். அடுத்து இந்த ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறது 0 பக்கத்துல 2k பை ஆட் பண்ணா ஒன்றும் தப்பு இல்லை.
அப்ப 0 போட்ட இங்க என்ன இருந்தாலும் அது கூட என்ன சேர்த்துக்கலாம் 2k pi plus 0 2k pi plus 0 இந்த மேல இருக்க 1/3 அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா இந்த 1/3 இப்ப கொண்டு வர போறேன் முன்னுக்குள்ள எங்க கொண்டு வரலாம் ஆய்லரின் தேற்றத்தின்படி இந்த சாரி டீமாரின் தேற்றத்தின்படி இது என்ன செய்யலாம் அந்த 1/3 இங்க இருக்கிற இது என்ன இருக்கு அது பெருக்கலாமா பெருக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 எங்க டினாமினேட்டர் உள்ள 3 இங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி 2k பைய சேர்த்துக்கணும் அடுத்ததுக்காக வந்து தெரியும் 2k பைய சேர்த்ததுக்கு பின்னாடி அந்த 3 கொண்டு வரணும் சரியா 2k பைய சேர்த்தேன் அப்ப 2k பை + 0 2k பை இப்போ இந்த 1/3 கொண்டு வரேன் இந்த 1/3 கொண்டு இது கூட பெருக்கணும் இது கூட அப்ப cos 2k pi by 3 plus sin 2k pi by 3 where k = 0 1 2 yes sir படிமூலங்கள் என்னது மூன்று படிமூலங்கள் அப்ப மூன்று மதிப்பு மட்டும் தான் வரும் அப்ப 0 1 2 k க்கு என்ன மதிப்பு 0 1 2 சரி இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் k = 0 எனில் அப்ப z அப்ப என்னது k = 0 ன்னு போடுங்க நீங்க 0 ன்னு போட்டா 0 into something 0 அப்ப cos 0 அதேதான் இங்க என்ன வருதோ அதே மதிப்பு இங்க வரும் அப்ப cos 0 plus i sin 0 இதோட மதிப்பு என்ன தெரியும் 1 இதோட மதிப்பு 0 k க்கு 0 ன்னு போட்டா z க்கு என்ன கிடைக்குது 1 ன்னு கிடைக்குது அடுத்து k = 1 ன்னு போடுறேன் k = 1 ன்னு போட்டா 2 into 1 2 pi by 3 2 pi by 3 அப்ப cos 2 pi by 3 plus i sin 2 pi by 3 இப்போ இந்த 2 pi by 3 ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அட்டவணையில பாத்தீங்க அப்படினா எதுக்கு 0 30 45 60 90 மட்டும் தான் தெரியும் ஆனா இதோட மதிப்பு எவ்வளவு 2 pi by 3 ஓட மதிப்பு என்னது 2 pi by 3 pi by 3 எவ்வளவு 60 அப்ப 2 into 60 120 அப்ப 120 க்கு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த 120 க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா இத மட்டும் ஞாபகம் வச்சுக்க போதும் நிறைய அந்த புக்ல போட்டது மாதிரி அதெல்லாம் நிறைய ஞாபகம் வச்சிருந்தா தான் அதை செய்ய முடியும் இப்ப cos 120 கண்டுபிடிக்கணும் அப்ப cos 120 நம்ம பிளஸ் 1ல படிச்சிருக்கோம் 120 அப்ப 120 என்ன ஆகும்னா 1 into 90 plus 30 1 into 90 plus 30 அப்படிதான் பிரிக்க சொல்லியிருக்கிறேன் அப்ப 1 into 90 plus 30 இது எந்த கால்பகுதி 120 இரண்டாம் கால்பகுதி இரண்டாம் கால்பகுதி இது மட்டும் தான் பிளஸ் sin cosecant அப்ப cos இங்க கிடையாது அப்ப மைனஸ் இது ஒற்றைப்படை அப்ப இதோட இதோட என்னது கோஆர்டினேட் என்னது sin into 30 அப்ப sin 30 எவ்வளவு 1/2 minus 1/2 அப்ப இதோட மதிப்பு என்னது minus 1/2 அதே மாதிரி இது கண்டுபிடிச்சீங்கன்னா i போட்டுக்கோங்க இதோட மதிப்பு என்னது square root of 3/2 சரிங்களா நான் பிளஸ் 1 அத படிச்சிருக்கோம் கொஞ்சம் அதை ரீகால் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்ப k க்கு 1 ன்னு போட்டா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது z = minus 1/2 plus i sin 1/2 இத கூட எப்படி எழுதிக்கோங்க minus 1 plus i square root of 3 by total 2 போட்டுக்கோங்க அப்படி கூட போட்டுக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்து k = 2 ன்னு போட்டீங்கன்னா எங்க போடணும் இங்க போடணும் k = 4/3 4/3 அப்ப 4/3 5/3 எவ்வளவு கண்ணு 60 4 into 60 240 240 எப்படி பிரிக்கலாம் 3 into 90 plus சரி 2 into 90 plus 60 பிரிக்கலாமா இது எந்த கால்பகுதி மூன்றாம் கால்பகுதி காசு இருக்கா இல்ல அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு மைனஸ் இதுவும் மைனஸ்ல வரும் சோ மைனஸ் போடலாம் சரிங்களா சரி அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் minus 1 minus i square root of 3/2 அப்ப 1 மூன்றாம் படிமூலங்கள்ல ஃபர்ஸ்ட் படிமூலம் என்னது 1 இரண்டாவது ஆன்சர் -1 plus i square root of 3/2 மூணாவது என்னது -1 minus i square root of 3/2 அப்ப 1 இன் மூன்றாம் படிமூலங்கள் என்னது 1 -1 plus i square root of 3/2 -1 minus i square root of 3/2 சரிங்களா இதுவே நம்ம என்ன சொல்றோம்னா இது 1 னே வெச்சுக்கலாம் இத ஒமேகா ஸ்கொயர் அப்படினு சொல்லிட்டு வெச்சுக்குவோம் இப்போ இதோட கணக்கு முடிஞ்சி பின்னாடி ஃபியூச்சருக்கு தேவைப்படுறதுக்காக அத சொல்றேன் இத 1 னு ஒன்னு வெச்சுக்குவோம் இத ஒமேகான்னு வெச்சுக்குவோம் இது ஒமேகா ஸ்கொயர் வெச்சுக்குவோம் அப்ப இந்த குறிப்புல பாருங்க எல்லாத்தையும் கூட்டினா என்ன ஆயிடுமா 0 ஆயிடுமா
எல்லாத்தையும் கூட்டினா 0வா ஆயிரும். பாருங்க இது பெருக்கு தொகையா இருக்கான்னு பாருங்க. இதால வகுத்து ஒமேகா வருமா, இதால வகுத்து ஒமேகா வருமா, பெருக்கு தொடர் தானே. இது பெருக்கு தொடராகவும் இருக்கு, எல்லாத்தையும் கூட்டினா என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அதே மாதிரி இது இந்த நம்பரு இது மூணையும் நீங்க வட்டத்துல குறிச்சீங்கன்னா, ஒரு வட்ட படம் போட்டுருக்காங்க, வட்டத்துல குறிச்சீங்கன்னா என்னவா இருக்கும், ஒரு சமபக்க முக்கோணத்தை உருவாக்கும். சரிங்களா, இது என்னது ஒன்றின் 3ஆம் படிமூலங்கள். சரிங்களா, இப்ப இதே 4ஆம் படிமூலங்களா இருக்கா என்ன சார் பாருங்க. எடுத்துக்காட்டு என்னது 3.2.3. அப்ப இங்க என்ன வந்திருக்கும், 4 வந்திருக்குமா. சரி, அப்ப 1க்கு அதே போட்டுக்கலாம். இங்க 4, இங்கேயும் 4, இங்க என்ன 4, இங்க என்ன வந்திருக்கா 4, இங்க என்ன வந்திருக்கா 4, இங்க என்ன வந்திருக்குன்னா எக்ஸ்ட்ரா 3 சேர்த்துக்கணும். இப்ப k = 0 போட்டா என்ன வந்திருக்கா, அதே தான் 1 வந்திருக்காங்க. இப்ப k = 2 போட்டா என்ன சார் வந்திருக்கு. இப்ப வாங்க k = 0 போட்டா z = 1 தான் கிடைக்க போகுது. இப்ப k = 1 ன்னு போட்டோம்னு சொல்லுங்க, ஈக்குவேஷன் நம்பர் வெச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 k = 1 னா 1 + k = 1 ன்னு போடுங்க. 1 போட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, 2 × 1 1 அப்ப 2. அப்ப என்ன வந்து z = cos 2π/4 + i sin 2π/4. அப்ப என்ன அடிச்சோம்னா cos π/2 + i sin π/2. cos π/2 cos தொண்ணூறு எவ்வளவு 0 + i இது என்ன இருக்கு 1. அப்ப என்ன கிடைக்குது i ன்னு கிடைக்குது. z = i ன்னு கிடைக்குது. அடுத்து k = 2 எனில் அப்ப 1 implies 2 ன்னு போடுங்க 4. அப்ப z = cos 4π/4 + i sin 4π/4. அடிச்சோம்னா cos π + i sin π. cos π எவ்வளவு -1. இது என்ன 0 ஆயிடுச்சு. அப்ப ஈக்குவல் என்னது -1. அது k = 3 எனில் 1 implies sorry z = என்னது 3 போட்டோம்னா 6 ஆயிடுமா. cos 6π/4 + i sin 6π/4 கேன்சல் பண்ணிடுங்க. என்ன கிடைக்குது cos 3π/2 + i sin 3π/2. cos 3π/2 என்னது 0 + i இது என்னது -1. so -i z. அப்ப k 1 போட்டா z க்கு 1 கிடைக்குது, k 1 போட்டா z = i கிடைக்குது, k க்கு 2 போட்டா z = -1, k க்கு 3 ன்னு போட்டோம்னா z = -i. so therefore ஒன்றின் 4ஆம் படிமூலங்கள் என்னது 1, இந்த ஆரம்பத்துல எழுதுங்க 1, i, -1, -i. சரிங்களா, புரியுதா பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. அந்த குறிப்பு பாருங்க. இப்பாடப்பகுதியில் ஒமேகா என்பது ஒன்றின் எண்ணாம் படிமூலத்தை குறிப்பிட பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே ஒமேகா வந்து எண்ணை பொறுத்து எவ்வாறு அமைகிறது என்பதை பார்க்கலாம். அதாவது என்ன அப்படிங்கிறது ஒமேகாவோட மதிப்பை பற்றி சொல்றாங்க. சரிங்களா, என்னோட மதிப்பு 2 ஒமேகா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அது நமக்கு தேவையில்லை நினைக்கிறேன், இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி. அடுத்து அந்த பாக்ஸ் கீழே பாருங்க. குறிப்பில் 2வது z e⁻i என்பது z ஆதியை பொறுத்து தீட்டா கோண கடிகார எதிர் திசையில் சுற்றுவதாகும். சரியா, z e⁻i என்னது ஆதியை பொறுத்து தீட்டா கோணத்துல கடிகாரத்தின் எதிர் திசையில சுற்றுவது. நம்ம z ஐயால இருக்கிற 90 டிகிரில வந்து கடிகாரத்தின் எதிர் திசைன்னு பார்த்தோமா, இங்க z e⁻i இருக்குன்னா தீட்டா டிகிரி கோணத்துல, சப்போஸ் தீட்டா 90 டிகிரினா 90 டிகிரி கோணத்துல கடிகாரத்தின் எதிர் திசையில சுத்தும். சரிங்களா,
இப்போ z இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. z இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது z. இது கூட z ஓட e பவர் i தீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. தீட்டா வந்து 30 டிகிரி வச்சுக்கோங்க. அப்ப இது 30 டிகிரி, அதாவது இந்த இடத்துல இருந்து சரி ஒரு 60 டிகிரி வச்சுக்கோங்க. 60 டிகிரி இருந்தா 60 டிகிரி கடிகாரத்துக்கு எதிர் திசையில வரும். அப்ப இதுக்கு பேர் z e பவர் i தீட்டா. தீட்டா i 60 டிகிரி. சரிங்களா? அதான் அந்த பேர் ரெண்டாவது. அடுத்து பாருங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ். z cube plus 8i equal to 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க இங்கே z equal to c. c என்னதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இந்த சமன்பாட்டை தீர்க்கணும். சரி பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? z cube equal to z cube plus 8i equal to 0. நம்ம சிம்பிளா பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.34 தீர்வு. கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க? z cube plus 8i equal to 0. z cube equal to minus 8i. சரிங்களா? அப்போ z equal to minus 8i whole power 1/3. இது தெரியும். இப்போ நான் எப்படி பிரிச்சுக்க தெரியுமா? minus 8 அடுக்கு 1/3, i அடுக்கு 1/3. சரிங்களா? இப்போ நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா 8 அப்படின்னா 8 எப்படி பிரிச்சுக்கலாமா? 2 அடுக்கு 3 பிரிச்சுக்கலாமா? இதோட அடுக்கு, இப்போ இதோட அடுக்கு 1/3னா இதோட அடுக்கு 1/3 அந்த 3 கேன்சல் ஆயிடும். மைனஸ் என்ன மைனஸ், அப்போ மைனஸ் 2ன்னு வச்சுக்கிட்டு ஐயோட அடுக்கு 1/3. அப்போ மைனஸ் 2. ஐக்கு பதில் என்ன போட போறீங்களா? என்ன பண்ண ஐக்கு பதில் cos π/2 plus i sin π/2 whole power 1/3. நம்ம அங்க போட்டுருவோம். i என்னது? 1க்குனா cos 0 plus sin 0. i னா என்ன பார்த்தோம்? குட் cos π/2 plus i sin π/2. இதுக்கு பேர் என்ன? z. சரிங்களா? இப்போ இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ ரெண்டு பேர் கவனமா இது புரியுதா? -8 இங்க கியூப் இங்க 1/3 ஆகும். சரி, இங்க பெருக்கிட்டு நான் வருது அப்படி இல்லை. ரெண்டு பக்கமும் என்ன ரூட் எடுக்கிற மாதிரி கியூப் ரூட் எடுக்கிறேன். கியூப் ரூட் என்னது சார்? இங்க 3 இருக்குன்னா 1/3, இங்க என்னது -8 1/3 எடுக்கிறேன். இந்த 3 அடியா அதற்கு என்ன கிடைக்குது? எக்ஸாம் மட்டும் கிடைக்குது. சரி, இந்த நம்பர் இதுக்கு தெரியும். இதோட மதிப்பு மைனஸ். ஏன் சார் கியூப் வந்து பிளஸ் ஆயிருமே? அப்படி இல்லை. -8 equal to -2 into -2 into -2 அப்படி போடணும். அப்போ -2 அடுக்கு 3. சரியா? அப்பதான் அது மைனஸ் வரும். பிளஸ்னா பிளஸ் தான் வரும். சரிங்களா? ஓகே. ஐயோட மதிப்பு cos π/2 plus i sin π/2. இப்போ பாருங்கன்னா இந்த 2 அப்படியே இருக்கட்டும், -2 அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணா cos கவனமா பாருங்க 2k pi plus π/2 plus i sin 2k pi plus π/2 whole power 1/3. இந்த 3 இப்போ கொண்டு வர மாட்டேன். எப்போ கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க. அடுத்து -2 இது நான் cos இங்க கொண்டு வந்தேன். அப்ப என்ன வந்திருக்கும்? 4 ஆயிடுமா? 4 plus 5 5/2. இது புரியுதான்னு பாருங்க. புரியுதா பாருங்க. இந்த ரெண்டை இங்க பெருக்கிருக்கேன். அப்ப 4 k pi வருமா? சரி, k போடுமா? i k 4k pi. அப்ப இங்க ஒரு என்ன இருக்கு? சாரி சின்ன மிஸ்டேக். கவனி மிஸ்டேக். cos இதை எப்படி மாத்திக்கிறேன்னா 4k pi plus 5/2 புரியுதுன்னு நினைக்கிறேன். plus i இது அப்படியே எழுதிக்கலாம். 4k plus 5/2 1/3 அப்படியே -2. இதை கவனமா பாருங்க. இது புரிச்சு இது மொத்தம் நல்லா ஈஸியாக இருக்கும். cos எப்படி பார்த்துருப்பாங்களே 4k plus 1/2
சரிங்களா? பையை காமா வெளியே எடுத்துக்கிட்டா 4k + 1 வரும். இந்த 2 நான் அதுக்கு மட்டும் போட்டேன். சரிங்களா? அது cos 4k + 1 π/2 + i sin 4k + 1 π/2 1/3. இப்பதான் என்ன செய்யணும்னா இந்த 3 உள்ள கொண்டு வர போறேன் 1/3. அப்ப என்ன வரணும்? z = -2 cos 4k + 1 π/, ஏற்கனவே கீழே 4k இந்த 3 வந்து 6 ஆயிடும். π/6 + i sin 4k + 1 π/6. மறுபடியும் 1/3 மட்டும் போட தேவை. அதான் உள்ள கொண்டு வந்துட்டேன். இதுபடி ரீமாவரின்ஸ் லாக் படி இந்த 1/3 கொண்டு வந்து இது கூட பெருக்கிறேன். பெருக்கும்போது இது கூட பெருக்காட்டி இது கூட பெருக்கணும். 5/6 ஆயிடுச்சா? இப்போ k = 0 or 2. எஸ் சார், என்னது 3 தானே படிக்கணும், 3 தானே இருக்கு. k என்னது 0 1 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. அப்போ k = 0 யூனிட் 1 implies k க்கு 0 கொடுங்க. நம்ம பாருங்க z = இந்த ரெண்டை மறந்துடாதீங்க. சரிங்களா? -2 k க்கு 0 போட்டா 0 ஆயிடும். அப்ப என்ன cos 5/6 + i sin 5/6. -2 cos 5/6 எவ்வளவு கணக்கு? 30 டிகிரி. cos 30 எவ்வளவு? √3/2. எனக்குனே ஞாபகம் இருக்கு இல்ல, எல்லாம் மறந்துடும். படிச்சவங்க இதெல்லாம் டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ப்ளஸ் i sin 30 எவ்வளவு கண்ணு? 1/2. இப்போ 2 உள்ளுக்கு பெருக்கிறீங்க. பெருக்கலாமா? அப்ப என்ன வந்திருக்கும்? 2 பெருக்கிட்டீங்கன்னா -√3 plus i is equal to that -√3 plus i. சரி, ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மைனஸை ஐ கொண்டு போயிருக்கேன். சரிங்களா? இது ப்ளஸ் இது ப்ளஸ் ரொம்ப கொஞ்சம் மிஸ்டேக். இப்போ இந்த மைனஸ் வரும்போது இங்கே என்ன வந்திருக்கான்? மைனஸ். இங்கே என்ன கணக்கு இருக்குது? மைனஸ். இங்கேயும் மைனஸ். அதாவது மைனஸ் ஐனா cos π/2 மைனஸ் i sin π/2 மைனஸ். அப்ப இங்க என்ன வந்திருக்கான்? அதே மைனஸ். அப்ப இங்க என்ன வந்திருக்கான்? மைனஸ். இங்கேயும் மைனஸ். இது இந்த நம்பர் என்னது? பிளஸ். மைனஸ். சரிங்களா? இங்க வர அடையாளத்தை எது கொண்டு போயிருங்க? ஐ கொண்டு போயிருங்க, நம்பர் கொண்டு வர வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட் k = 0 போட்டோமா? k = 1 அப்போ 1 பிளஸ் z = k என்ன போறோம்? 1. அப்போ 4 × 1 1 5. 5 π/6 cos 5 π/6 plus minus. சரியா? -i sin 5 π/6. 5 π/6 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு சார் அப்படின்னா இவ்வளவு. நீங்க புக்கை பார்த்துக்கிட்டீங்கன்னா அது என்னன்னா 90 வருது. நீ இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. 5 π/6 இது நீங்க ரஃபா எப்படி வச்சுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5 என்ன வச்சுக்கோங்க? 180/6. 4 6 3 18 5/6 கணக்கு வந்திருக்கு. சரி,
சரிங்களா? கரெக்டா? பை நம்ம வந்து புக்கில் கொஞ்சம் மாற்றி தான் இருக்குது. அதான் அவங்க ஒரு மெத்தட் செஞ்சுருக்காங்க. நான் இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. k = 0 போட்டால் இது, k = 1 போட்டால் நமக்கு என்ன வருது? 5π/6. இப்போ 5π/6னா பைங்கிறது 150. அப்போ 1 6 3 18. அப்போ எவ்வளோ வருது? 150 வருது. இப்போ பாருங்க காசு 150. 150 என்னது? 1 × 90 ப்ளஸ் எவ்வளோ கண்ணு? 60. 1 × 90 ப்ளஸ் 60. இது இரண்டாம் பார்க்கும்போது இரண்டாம் பார்க்குறது காசு கிடையாது. அப்போ மைனஸ் அப்படி தான் இருக்கும். அப்போ இது ஒற்றைப்படைனால சைனு. சைன் 60 என்னது கண்ணு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. அப்போ இது என்ன இருக்குன்னு வருது? சரி, இந்த 2 மறந்துடும். பாருங்க, ஒன்றும் மிஸ்டேக்லாம் கிடையாது. கவனிங்க, k = 0 போட்டால் 1. ஓகே, அப்போ 1 போட்டோம்னா என்ன கிடைக்குது? 5π/6 மைனஸ் sin 5π/6. 5π/6 அப்படின்னா 150 வருது வச்சுக்கேன். அப்போ காசு 150. காசு 150 எப்படி கிடைக்கலாம்? 1 × 90 ப்ளஸ் 60. 1 ப்ளஸ் அப்படின்னா இரண்டாம் கால்பகுதி. இரண்டாம் கால்பகுதியில் காசு இருக்கா? இல்லை. அப்போ மைனஸ். அடுத்து 1ங்கிறது ஒற்றைப்படை. ஒற்றைப்படைனா இதோட கோஆர்டினேட் sin 60. அப்போ மைனஸ் sin 60. sin 60 வேலை என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. மைனஸ்னா மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. அதே போல இந்த பக்கம் sin கண்டுபிடிக்கிறேன். sin 150 கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வருது? பிளஸ் 1/√. சாரி, 1/2 வருது. அப்போ இந்த 2 உள்ள கொண்டு வந்து 2 கேன்சல் ஆயிடும். மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் i அப்படின்னு கிடைக்குது. உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 2i வரும். புக்கில் என்ன ஆன்சர் வருது? 2i. அதாவது 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது எந்த ஆன்சர் வருது? அடுத்து k = 2 எனில் அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2i கிடைக்கும். ஆனால் புக்கில் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஆன்சரும் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது புக்கில் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஆன்சரும் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். ஆன்சர் மட்டும் மாறி மாறி ஆகும். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் இதவே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஃபாலோ பண்ணீங்க உங்களுக்கு ஆன்சர் சரி வரும். அப்போ k = 2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு z = என்ன கிடைக்குது? 2னா 8 + 1 9 π/6. 9 π/6 அடிச்சிட்டோம்னா 3π/2. சரியா? அப்போ இந்த ரெண்டு மறந்துட கூடாது. 2 cos 3π/2 ப்ளஸ் மைனஸ் i sin 3π/2. சரிங்களா? 3π/2 என்னது? 270. அப்போ இது 0. இது 0 மைனஸ் i இதோட மைனஸ் 1. அப்போ என்ன வருது? எங்கிறது இந்த இடத்துல இருக்கட்டும். பாருங்க, இந்த ஸ்டெப் கூட புரியாது. k = 2 எனில் 1 plus z = 2 into cos 3π/2 plus i sin 3π/2. 2 into cos 3/2 0. ये माइनस लिया, माइनस i into minus 1 value. So 2 minus plus 2 into i 2i. अंदर आंसर आंसर மட்டும் மாறி வரும். அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. therefore லாஸ்ட் என்ன எழுதலாம்? therefore என்னது? z இன் மதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதலாம்? therefore z = என்ன? ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 minus i. அடுத்து மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 minus i. அடுத்து 2i. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. டிக்டேட் பண்றேன் பாருங்க. பேஜ் நம்பர் 97ல எடுத்துக்காட்டு 2.35. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 plus i இன் எல்லா மூன்றாம் படிமூலங்களையும் காண்க. எல்லா மூன்றாம் படிமூலங்களையும் காண்க. அப்ப என்ன செஞ்சுக்கணும்னா
z equal to எதோட மூன்றாம் படிமூலங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 plus i யோட மூன்றாம் படிமூலங்கள். இப்போ எப்படி ஒன்றின் எண்ணாம் மூன்றாம் படிமூலங்கள் ஒன்றின் அடுக்கு 3/3 போட்டோமா z equal to நான்காம் படிமூலம் 1 அடுக்கு 3/3 போட்டோமா அதே மாதிரி இதோட மூன்றாம் படிமூலங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப z equal to square root of 3 plus i whole power 1/3. அப்ப ஃபர்ஸ்ட் இத என்ன செய்யணும்? போலார் ஃபார்முக்கு மாத்தணும். போலார் ஃபார்முக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? r மதிப்பு கண்டுபிடிக்கணும். தீட்டா மதிப்பு கண்டுபிடிச்சு போலார் வடிவத்துக்கு மாத்திருக்காங்களா பாருங்க. எங்க மாத்திருக்காங்க? தீட்டா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு ஆகவேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க தெரியுங்களா? z cube equal to 2 into cos pi by 6 plus i sin pi by 6. அப்பனா r ஓட மதிப்பு 2 ன்னு வந்திருக்கு, தீட்டாவோட மதிப்பு அது pi by 6 ன்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் அதை மாத்தி இருக்காங்க. அதாவது இங்க அழைச்சிட்டு எழுதுறேன். z equal to என்ன square root of 3 plus i equal to 1/3. square root of 3 plus i யோட போலார் ஃபார்ம் த்ரூ வடிவம் 2 into cos pi by 6 plus i sin pi by 6. இப்போ இதுதான் வேணும். square root of 3 plus i அப்போ 1/3 னா இங்கே என்னது 1/3. இந்த 1/3 ஐ 2 கொண்டு வரணும். சரியா? அப்ப 2 இருக்கு 1/3 into cos இது கூட என்ன செஞ்சுங்க 2k pi plus pi by 6 plus i sin 2k pi plus pi by 6 whole power 1/3. அதுக்கப்புறம் இதை இங்க கொண்டு வந்து பெருக்கி சிம்பிளிஃபை பண்றதுக்கு பின்னாடி 1/3 பண்றோம். எப்படி வரலாம்? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. cos இந்த 6 இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப 12k pi plus pi by 6. அதே இங்க அதே தான் வந்து அடுத்த ஸ்டெப்ல வந்து cos 12k plus 1 into pi by 6. சரிங்களா? இது பிளஸ் இதே சேம் ஒரு 1/3. இப்போதான் நீங்க என்ன செய்யணும்? இந்த 1/3 இங்க கொண்டு வரணும். அப்ப என்ன வந்துருக்குன்னா 2 1/3 cos 12k plus 1 pi by 18 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க சேம் அதே தான் வந்து புரியுதா? இதுக்கப்புறம் k equal to என்னது? மூன்றாம் படிமூலம் தான். இங்க 3 தானே இருக்கு. அப்ப 0 1 2. அப்ப k equal to 0 போடுங்க. அடுத்து k equal to 1 k equal to 2. இந்த k equal to 0 1 2 போடும்போது நம்ம பிளஸ் 1 படிச்ச மாதிரி அந்த மதிப்பை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிங்க, இல்லைன்னா அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்களேன், இங்கே k equal to 0 ன்னு போட்டுட்டு z equal to 2 அடுக்கு 1/3 cos pi by 18 plus i sin pi by 18. pi by 18 அப்படின்னா எத்தனை டிகிரி சார்? 10 டிகிரி. 10 டிகிரிக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்க முடியாது, அதனால அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அப்போ எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்படியே வச்சுக்கோங்க. கண்டுபிடிக்க முடிஞ்சால் மட்டும்தான் என்ன செஞ்சுக்கணும்? போன கணக்கு மாதிரி இது மாதிரி கண்டுபிடிக்கணும். முடியல அப்படின்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? அப்படியே விட்டுலாம். எப்படி சார் விட்டுக்கலாம்? 2 அடுக்கு 1/3 into cos pi by 18 plus i sin pi by 18. இதை எப்படி கூட எழுதணும்னு சொல்லியிருந்தேன். 2 அடுக்கு 1/3 6 pi by 18 6 pi by 18 அப்படின்னு போடலாம். சப்போஸ் இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இப்படி எழுதா ரைட்டா சார்? இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. அப்ப 6 pi by 18 எழுதா ரைட்டா சார்? கிடையாது. அப்ப என்ன பண்ணுங்க? 6 minus pi by 18 போடணும். சரிங்களா? சரிங்களா? இப்போ இந்த ஒன்றின் எண்ணா படிமூலங்கள் அப்படிங்கிறது எப்படின்னு தெரியுதா? சரி, அடுத்து 2.36 இருக்கட்டும், ஈஸி தான் சொல்லித்தரேன். இப்போ நேற்று உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக சொல்லியிருந்து எதை சொல்லியிருப்பேன்னா கொஸ்டின் நம்பர் 2, 3, 4 வரைக்கும் சொல்லியிருப்பேன். அடுத்து 5th கொஸ்டின் செஞ்சிடலாமா? என்ன இருக்கு 5th கொஸ்டின்? z cube plus 27 equal to 0. இதை எப்படி மாற்றிக்கலாம்? z cube plus 27 equal to 0. z cube equal to minus 27. அப்போ z cube equal to 20 minus 27 minus 1 பார்த்தீங்கன்னா 1/3. அப்போ 27 அடுக்கு 1/3 minus 1 அடுக்கு 1/3 27 ஆட்டோமேட்டிக் என்னவா 3 ஆயிடும். minus 1 மதிப்பு என்னது? cos
பை மைனஸ் ஐ சைன் பை அப்போ 1/3. இந்த மைனஸ் ஒன்னோட பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இதுக்குள்ள என்ன செய்யணும் 2k பை பிளஸ் ஐ. அடுத்து என்ன செய்யணும் 2k plus 1 into 5. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம் 3 பண்ணலாம். அப்ப என்ன வரும் பை 3 k equal to 0 1 2. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 7 8 9 நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க, படிங்க, தொடர்ந்து படிங்க. சரிங்களா? நம்ம ஸ்கூல் மட்டும்தான் ரொம்ப கம்மியாக நடத்திட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது மற்ற ஸ்கூல்ஸ்லாம் நிறையா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க. சரிங்களா? ஏன் இருக்கிறீங்கன்னு அப்படிங்கிறது தெரியல. இதுக்கான காரணம் என்னங்கிறது எனக்கு உங்களால் தெளிவாக விளக்க முடியல என்னால். சரிங்களா? மற்ற ஸ்கூல்ல எல்லா பாடங்களுமே மோரார் மேக்ஸ் இப்போ நான் நடத்திருக்கேன்னா இதை காட்டிலும் அதிகமாகவே நடத்திட்டு இருக்கிறாங்க, போயிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.